எங்க இருந்து ஒரு சில ஆண்களுக்கு துணிவு வருதுன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சது இந்த செல்போன்ல என்னைக்கு பெண்கள் ஆபாசமா தன்னோட உடம்பு அறகுறையே காமிச்சு அசிங்கமா ஆண்களை நல்லா இருக்கிற ஆண்களும் தூண்டி தூண்டி விடுறாங்களோ அங்கிருந்து தாங்க ஸ்டார்ட் ஆனது. இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க, 2 வயசு குழந்தைங்க, 5 வயசு குழந்தைங்க, 10 வயசு குழந்தைங்க, 7 வயசு குழந்தைங்க, வயசான பாட்டிங்க, 70 வயசு பொம்பளை. அன்னைக்கு ஒரு நாள் 70 வயசு பொம்பளையே ஒருத்த கஞ்சா குடி போதையில அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு சில பெண்கள் அரைகுறையா ஆடை அணிஞ்சு தன்னோட உடம்ப காட்டுறேன்னு சொல்லி காசுக்காக மட்டும்தான். எதுக்காக அவங்க அப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? தன்னோட உடம்ப அரைகுறையா காமிச்சு காசு வரும், அவங்களுக்கு ஏதாவது வழியில காசு வரும். அதாவது மெம்பர்ஷிப் லைவ், அந்த மாதிரி இந்த மாதிரி லைவ், வீடியோ கால் லைவ், அந்த மாதிரி எல்லாம் போட்டு உடம்ப அரைகுறையா காமிச்சு இந்த மாதிரி சீலை எதுக்குங்க கண்டுபிடிச்சாங்க? அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் 200-300 வருஷமா சீலை எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? உடம்ப மறைக்கிறதுக்கு. துணிமணி எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? சுடிதாரே போட்டாலும் மேல அழகா ஷால் போட்டு 2 பக்கம் பின்னு குத்தி உடம்ப மறைக்கிற மாதிரி ஷால் போட்டு வீடியோ போடுங்க, நல்லது பேசுங்க, நல்ல கருத்து சொல்லுங்க, பாடுங்க, ஆடுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா தன்னுடைய உடம்பு பாக்கறதுக்கு நம்மளுக்கு கடவுள் முகத்தை கொடுத்திருக்கான். மித்த உடம்புல இருக்கிற அந்தரங்க பாகங்கள் காட்டுறதுக்கு புருஷனு கொடுத்திருக்கான். நம்ம காட்டுறதுக்கு புருஷனு கொடுத்திருக்கான். பார்த்து ரசிக்க நம்மளுடைய கணவர் இருக்காங்க. கல்யாணம் ஆன ஒவ்வொரு பெண்ணுக்கும் கணவர் இருக்கிறாங்க. அதை தாண்டி தன்னோட உடம்ப அசிங்கமா காட்டுறனால மட்டும்தான் வலைதளத்துல, எல்லா வலைதளமே இதுதான் எல்லாம் கிடையாது, எல்லா வலைதளத்திலயும் தன்னோட உடம்ப அரைகுறையா காட்டுற பெண்கள் இருக்க வரைக்கும் இந்த மாதிரியான தப்புகள் நடக்கதாங்க செய்யும். இந்த மாதிரியான சின்ன குழந்தைங்க பாலியல் வன்முறை அங்க இங்க வெளிநாட்டுல மொழி தெரியாத பாஷையில நடக்கிறதுல பெரிய விஷயம் இல்லைங்க. தமிழ்நாட்டுல நடக்கிறதா ரொம்ப கேவலத்துக்குரிய செயல். அது ஏன்னா செல்போன்ல என்ன வேணா வருது. தன்னுடைய பெத்த அம்மா அப்பா தவிர அத்தனையும் செல்போன்ல வருதுங்க. செல்போன்ல வராது என்னங்க இருக்குது உலகத்துல? செல்போன் அறிவு வளர்த்துறதுக்கும் நம்மள தூரமா இருக்கிறவங்களை தொடர்பு கொள்றதுக்கும் தான் செல்போன் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா டெக்னாலஜி வளர குழந்தைங்க தான் இந்த மாதிரி வீணா போகுது. சின்ன பசங்க அதை பார்த்து கெட்டு போறதுக்கு வழிவகுக்கிறதே இந்த மாதிரி. செல்போனை மட்டும் குறை சொல்ல முடியாதுங்க. செல்போனை நம்ம யூஸ் பண்ற வகையில தான் இருக்குது, சரிங்களா? செல்போனை நம்ம யூஸ் பண்ற வகையில தான் இருக்குது. ஆனா ஒரு சில பசங்க, அதாவது வளர்ற பசங்களுக்கு என்னங்க தெரியும்? நல்லது தெரியுமா, கெட்டது தெரியுமா? ஒரு 15-16 வயசு பையனுக்கு புரிஞ்சுக்கிறது தன்மை இல்லை, இது தப்பு, இதை பார்க்க கூடாது, இது நல்லது, இதை பார்க்கலாம் அப்படின்னு யாருங்க சொல்லி கொடுப்பா? எல்லார் கையிலயும் இப்ப 5 வயசு குழந்தைங்க 3 வயசு அழுதா குழந்தைக்கு செல்போனு, 10 வயசு குழந்தைக்கு செல்போனு, வீட்டுல விட்டுட்டு வெளியே போனா அம்மா அப்பா விட்டுட்டு போனா செல்போன் வச்சுக்க, அப்பா அம்மா கூப்பிடு, ஏதாவது பிரச்சனை கூப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. ஆனா செல்போன்ல குழந்தைங்க கேம் விளையாடுன்னு சொல்லி உள்ள போய் கேம் விளையாடும் போது சின்ன விளம்பரங்கள் அதை பார்த்து அதை ஏன் பார்க்க கூடாதுன்னு சொல்லி உள்ள போய் பார்த்து பழகிடுறாங்க. குழந்தைங்க கையில நம்ம அழுகிறப்ப செல்போன் கொடுக்கறதுனாலதான் இவ்வளவு ஒரு விளைவுகள் வருது. குழந்தையிலிருந்து பெரிய வயசான கிழமை வரைக்கும் ஒரு சில ஆண்கள், எல்லா ஆண்களும் இது தவறு, இது மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிறதும் பெண்கள் தான். நம்ம இன்னொரு பெண்ணை நம்ம ஆபாசமா கண்ணுல கூட பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற உலகத்துல நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில ஆண்கள் குடி போதையில கஞ்சா குடிக்கும் போது தன்னோட நிலை மறந்துருது, அதாவது சுயநலவு மறந்துருது. நல்ல குடி மப்பு, நல்லா தண்ணி, அதாவது பிராந்தி குடிச்சு தன்னுடைய புத்தி தன்னோட பேச்சு கேட்கறதுல அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாம செய்யறதுக்கு காரணம் அவங்களோட போதைன்னு மட்டும் சொல்ல முடியாதுங்க. செல்போன்ல வர பெண்கள் ஆபாசமா வீடியோ காட்டுறது, உடம்ப காட்டுறதுனால மட்டும்தான் வருது. இந்த மாதிரியான செல்போன்ல ஆபாசமா காட்டுற எல்லா பெண்களையும் சொல்ற வன்மையா பயங்கரமா கண்டிக்க கூடாதுங்க. தூக்கி இப்போ காலையில ஒரு வீடியோ போட்டாங்க பாத்தீங்களா, கல்லாலே அடிச்சு கொள்ளணும், அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகும்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? இந்த மாதிரி பாலியல் 10 வயசு சிறுமி சூலூர் விவகாரத்துல என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லி பொதுமக்களுக்கு தீர்ப்பு கேட்டிருக்கும் போது சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி இந்த மாதிரி பெண்களை கூட, அதாவது பலாத்காரத்துக்கு தூண்டக்கூடிய ஒரு ஆண் நல்ல ஆணா இருக்கிறப்ப அவனை பலாத்காரத்துக்கு தூண்டக்கூடிய பெண்கள் தான் இதுக்கு முக்கிய முழு காரணமே. அந்த மாதிரியான பெண்கள் உடம்பு காட்டுற அத்தனை பெண்களையுமே அந்த வலைதளத்துல இருந்து அவங்களை உடனடியே டிஸ்போஸ் பண்ணணும். அப்படி எல்லா பெண்களையும் பொறுக்கி சலடை போட்டு நீங்க எடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான தண்டனைகள் கண்டிப்பா நடக்காது. ஆமாங்க, சத்தியமா நடக்காது. இந்த மாதிரி தண்டனைகள் நடக்காது. இந்த மாதிரி ஆண்களும் வீணா போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதாங்க உண்மை. இது யாரும் பகிரங்கமா சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி அசிங்கமா காட்டுற பெண்கள் ஐடி, அத்தனை ஐடி, எந்த வலைதளமா, யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர் எதுவா இருந்தாலும் சரி, மோச்சு எதுவா இருந்தாலும் சரி, உடனே அவங்க ஐடிய டெர்மினேட் பண்ணி வெளியே எடுக்கணுங்க.
அப்பதாங்க ஆண்கள் யாருமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளோட அப்பா அம்மா காலத்துல, நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் இந்த மாதிரியான கொடுமைகள், இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது, நடந்ததும் கிடையாது. இப்ப நடக்குது அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற டெக்னாலஜி தான் காரணம். உண்மையானுங்க. உண்மையா இருந்தா இது மறைக்காம நான் இப்படி பேசணும், யாரும் எந்த ஆண்களும் கோச்சுக்காதீங்க. நல்ல ஆண்கள், நல்ல குடும்பத்துல, நல்ல தாய் தவயத்துல பிறந்தவங்க அத்தனை பேத்துக்கும் இது வந்து நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு புரியும். நான் தப்பு பண்ற ஆண்களுக்கு எல்லாருக்கும் என் மேல கோவம் வரதாங்க செய்யும். அதே மாதிரி தப்பா தன்னோட உடம்ப அறகுறைய காமிச்சு ஆண்களை இழுக்கிறாங்க பாத்தீங்களா பெண்கள், அவங்களுக்கு இந்த வீடியோ கோவம் வரதா செய்யும். கோவம் வந்தாலும் பரவாயில்லைங்க, இதுதான் உண்மைதான் ஃபிளாட். சரிங்களா? எனக்கு தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுக்குங்க தயவு செஞ்சு.